திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காஜு கட்லி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போ 2 கப்பு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறாங்க. எந்த கப்பு வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம். அந்த முந்திரி பருப்பை பல்ஸ் மோடில் வச்சு தாங்க மிக்சியில் அரைக்கணும். அதேமாரி ஜல்லடையும் கொஞ்சம் பெரிய இதேமாரி ஜல்லடை இருந்தால் நீங்கள் அதில் சலிச்சிக்காங்க. அதில் தான் விழுவும், இல்லைன்னா விழுவாது. அதேமாதிரி பல்ஸ் மோடில் வச்சா தான் அதை எண்ணெய் விடாமல் இருக்கும், இல்லைன்னா எண்ணெய் விடுங்க. அதுக்கப்புறம் 2 கப் முந்திரிக்கு 1 கப் சர்க்கரையும் 1/2 கப் தண்ணியும் போட்டு அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம், அதாவது ஒரு கம்பி பதம் வந்து வரணுங்க. அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். ஒரு கம்பி பதம் வரணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அந்த கேண்டில் எடுத்து இப்படி லைட்டாக தொட்டு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். கையை நல்லா நனைச்சிட்டு தண்ணியில், அதுக்கப்புறமா அங்கே பாருங்கள் இப்படி தொட்டால் பாருங்கள் வருதெல்லாம் ஒரு கம்பி பதம் அளவு. இதுதாங்க லைட்டாக ஒரு கம்பி பதம் வரணும். அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஒரு 3-4 ஏலக்காய் தூள் வந்து இதுலேயே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. அப்புறமா அந்த அரைச்சி வச்ச அந்த முந்திரி பருப்போட பவுடரையும் இதிலையே போட்டு நல்லா கிளறணுங்க. சிம்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரலுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அதேமாதிரி கைவிடாமல் கிளறுங்க. அப்படின்னா தான் அந்த சர்க்கரை பாகு எல்லா பக்கமும் போகும், கட்டி இல்லாமல் வரும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் அது கெட்டி ஆகணுங்க. இது எப்படி நம்ம அந்த காஜு கட்லி பர்பி பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகணும். அதை வந்து நம்ம வந்து தண்ணியில் கையை தொட்டுட்டு அது வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க. அந்த அளவு வரலும் நம்ம வந்து இதை வேக வைக்கணும். கடாயில் ஓரளவுக்கு ஒட்டாமல் கொஞ்சம் சுருண்டு வரும். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கைவிட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கோங்க. கைவிடாமல் பண்ணுங்க. கைவிடாமல் கிளறினா தான் அப்புறம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பர்ஃபி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருங்க. பாருங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னா, இப்படி கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சா அப்புறம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். வந்துட்டுனா அவ்வளோதாங்க. இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு அதில் கொஞ்சம் பிசைஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்ம பர்ஃபி போடுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். பாருங்கள், சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம கையில் பேச முடியும். அது வரலும் நம்ம அந்த ஸ்பூன்லேயே இல்லை ஏதோ ஒரு கேரண்ட்லேயே வந்து கொஞ்சம் அழுத்தி வச்சுக்கலாம். நான் அந்த பிளேட்லேயே தான் பிசைகிறேன். இப்போ வந்து கை சூடு பொறுக்கிற அளவு இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் கை சூடு தான் பார்த்து பண்ணுங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு எல்லாமே நல்லா ஒட்டி வரும். சூடு ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும். இது எல்லாமே நான் வந்து கையை நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போதே நான் வந்து இதை கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து நான் வச்சுக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு எப்படி வரைக்குமோ அப்படி வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து காஜு கட்லி எப்படியுமே டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். நான் அந்த ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எவ்வளோ மொத்தம் வேணுமோ அந்தளவுக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க. எனக்கு வந்து பிளேட்டு சின்னதாக இருக்கிறதால நான் இந்தமாரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பரவாயில்லங்க, வீட்டில் சாப்பிட தான் ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா. உங்கள்கிட்ட அந்த சில்வர் காயின் பேப்பர் இருந்தாலுமே மேலே வந்து அந்த சூடாக இருக்கும்போதே நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.